இரண்டாவது மனைவி, பிள்ளைகள், மாமியார் என குடும்பத்தையே தீ வைத்து கொளுத்தி இருக்கிறார் இங்கொரு கார் டிரைவர். சிவகாசியை நடுங்க வைத்த இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? சிவகாசி பெரிய பள்ளிவாசல் முஸ்லிம் ஓடை தெரு பகுதி அன்று அதிகாலை அலறல் சத்தத்தோடுதான் விடிந்தது. குறுகலான அந்த தெருவில் இருந்த ஒரு வீடு தீயில் கருகி கிடந்தது. உடல் முழுவதும் தீக்காயங்களுடன் உள்ளே இருந்து அடுத்தடுத்து 5 பேரை தீயணைப்புத் துறையினர் மீட்டு வெளியே கொண்டு வந்தனர். நடந்திருப்பது தற்செயலாக நடந்த தீ விபத்து என்று யாரும் நினைத்துவிட வேண்டாம். இது ஒரு கொலை முயற்சி. படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்த இரண்டாவது மனைவி, பிள்ளைகள், மாமியார் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துக் கொல்ல துணிந்திருக்கிறார் இங்கொரு கொடூரன். நடந்த சம்பவத்தின் பின்னணியை அறிய செய்தியாளர் சுதீரை களத்தில் இறக்கினோம். சிவகாசி பெரிய பள்ளிவாசல் முஸ்லிம் ஓடை தெருவில் வசிப்பவர் அக்பர் அலி. 55 வயதான இவர் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்துள்ளார். இவரது மனைவி இறந்துவிட்ட நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் சையது அலி ஃபாத்திமா என்ற பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்திருக்கிறார். 35 வயது ஃபாத்திமாவுக்கும் இரண்டாவது திருமணம்தான். இவரது முதல் கணவர் முபாரக் அலி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் சாலை விபத்தில் உயிரிழந்துள்ளார். இவர்களுக்கு பர்வீன் பானு, சையது பாரூக் என்ற 2 பிள்ளைகள் உள்ளனர். அதன் பிறகு கணவனை இழந்து வாழ்ந்து வந்த சையது அலி ஃபாத்திமாவும் அக்பர் அலியும் திருமணம் செய்து ஒரே வீட்டில் குடும்பமாக வசித்து வந்துள்ளனர். இவர்களுடன் ஃபாத்திமாவின் தாயார் 60 வயதான சிக்கந்தர் பீவியும் இருந்துள்ளார். திருமணத்திற்கு பிறகு அக்பர் அலி ஃபாத்திமாவிடம் அடிக்கடி பணம் கேட்டு தொந்தரவு செய்வது வழக்கம். இதனால் கணவன் மனைவிக்கிடையே சண்டையும் சச்சரவுமாகவே நாட்கள் கழிந்துள்ளன.